அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பேக்கன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அதோட நோட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே வந்துட்டு ஆஃப் ரிவெஞ்சுக்கு நோட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வச்சு பார்த்துக்கோங்க. பேக்கனோட ஆஃப் ஸ்டடீஸ் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1597. இது ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேஸாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எஸ்ஏஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவர் பப்ளிஷ் பண்ண எஸ்ஏலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1612 அவர் திரும்ப ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட் பண்ணியிருக்காரு. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட்ஸ், ஃபார் எபிலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. த சீப் யூஸ் ஆஃப் டிலைட் இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங். Their cheap use for delight is in privateness and retiring. அதாவது மிக முக்கிய பயன், அதாவது சந்தோஷத்தில் மிக முக்கிய பயனாக எதை சொல்கிறாங்கன்னா, தனிமை மற்றும் ஓய்வு அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன தனிமை மற்றும் ஓய்வு அப்படின்றது என்னென்னா, அதாவது டிலைட்னால என்ன சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, டு ஸ்டடி இன் லெஸர் டைம் இன் லோன்லினஸ் அண்ட் சாலிட்யூட். தனிமையில் இருக்கும்போது அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் வில் கிவ் யூ ப்ளஷர் அண்டு ரெடியூஸ் போர்டம். அதாவது பொழுது போகாமல் இருக்கிறப்போ, ரொம்ப போர் அடிக்கிறப்போ இதை நம்ம படிக்கும்போது போர் அடிக்கிறது வந்து குறையும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடீஸ் ஃபார் ஆர்னமெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆர்னமெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் நகைகள் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு செயின் போட்டிருக்காங்க, இல்லை பெண்கள் வந்து வளையல் போட்டிருக்காங்க, நெக்லஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்கள ஏற்கனவே அழகாக இருப்பாங்க, பட் இன்னும் கொஞ்சம் அழகு வந்து கொடுக்கும். அதே போல் தான் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் இன் டிஸ்கோர்ஸ். பை ஸ்டடியிங் வி நோ நியூ வேர்ட்ஸ் அண்ட் வி லேர்ன் வேர் வி யூஸ் விச் வேர்ட்ஸ் அண்ட் விச் நாட். அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய வார்த்தைகள் தெரியும். அப்போது ஒரு சொற்பொழிவு நடத்தும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எங்கே எந்த வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கும். அப்போது அவங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இட் மீன்ஸ் தட் ஸ்டடீஸ் பியூட்டிஃபை அவர் ஸ்பீச். நம்மளோட பேச்சை மேலும் அழகு கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் ஃபார் எபிலிட்டி இன் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிஸ்பொசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது நம்மளுக்கு ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை கொடுக்கறது தான் வந்து இந்த படிப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் ஸ்டடீஸ் இம்ப்ரூவ் அவர் எபிலிட்டி ஃபார் ஜட்ஜிங் த ப்ராப்ளம் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அதாவது நம்மளை ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளை இருக்க வைக்கும். இது வந்து நம்மளுக்கு என்னென்னா, இட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் நேச்சர். ஓகேங்களா? அதாவது அதோட உண்மையான இயற்கையான பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க ஒரு காரணமாக வந்து இந்த படிப்பு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் மேன் கேன் எக்ஸிக்யூட் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஜட்ஜ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஒன் பை ஒன், but the general counsel and the plots and the marshalling of affairs come best from those that are learned. அதாவது நிபுணர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விவரங்களை வந்து செயல்படுத்தும் போதும் இல்லை அவங்கள தீர்ப்பளிக்கவும் வந்து முடியும். ஆனால் பொதுவான ஆலோசனைகள், சதித்திட்டங்கள், மற்ற விவகாரங்களை ஒழுங்குபடுத்துதல் இதெல்லாம் கற்றவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டடீஸ். நல்லது சொன்னாங்க, அதே போல் படிப்பில் என்ன கெட்டது இருக்குன்றது சொன்னாங்க. டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத். அவாய்ட் மோர் ஸ்டடீஸ். அப்ளை டே டு டே லைஃப். அதாவது அதிகம் படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு சோம்பலை உருவாக்கும். அவாய்ட் மோர் ஸ்டடீஸ். அதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம படிக்கக்கூடாது. அதே மாதிரி படித்ததை நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது வெறுமனே படிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அது தியரியாவோட இருக்கக்கூடாது, அதை ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. சம் பீப்புள் அட்மையர்ஸ் புக் ரீடிங். அதாவது சில பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் ரீடிங்கை பற்றி அதை அட்மையர் ஆகிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ். அதாவது தந்திரமானவர்கள் வந்து படிப்பை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டெம் குற்றம் சுமத்துறாங்க. அதே சாதாரண ஆள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பை அட்மையர் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. அட்மையர் பண்ணுறதுனா அவங்களுக்கு படிப்பை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வைஸ் மேன் யூஸ் தம், அதுவே வந்துட்டு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க அதை அவங்க வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. And some books should be tasted, some books should be devoured, but only a few should be chewed and digested thoroughly. அதாவது some books should be tasted அப்படின்ற வார்த்தை வருது. அப்படின்னா என்னன்னா, சில புக்ஸை வந்துட்டு அவங்க மேலோட்டமாக வந்து படிப்பாங்க, பெரிய அளவுக்கு அது ஆர்வம் இல்லாமல், அதாவது இங்கேயும் அங்கேயுமே வந்து படிப்பாங்க. அதே சம் புக்ஸ் சுட் பி டிவோர்ட் அப்படின்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிப்பாங்க அண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். பட் ஒன்லி எ ஃபியூ சுட் பி சீவ்ட் அண்ட் டைஜஸ்டட் தரவுலி. ஆனால் சில புக்ஸை மட்டும்தான் முழுக்க படிப்பாங்க, அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடும் படித்து அதிலேருந்து அந்த நாலேஜையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கெயின் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பேக்கன் வந்து இந்த எஸ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கருத்துப்படியில் ஆஃப் ஸ்டடீஸ் த ரீடிங் மேக் ஏ ஃபுல் மேன், வாசித்தல் ஒரு மனிதனை முழுமையாக்குறது. கான்ஃபரன்ஸ் ஏ ரெடிமேன், யாருக்கிட்டனாலும் விவாதம் பண்ணுற போது ஒரு மனுஷன் ரெடி ஆயிடுறான். அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட்மேன், எப்போ ஒருத்தன் நல்லா எழுத ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் வந்து என்னென்னா ஒரு எக்ஸாக்ட்மேனாக ஆயிடுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சில புக்ஸை படிக்கும்போது நாலேஜ் கெயினாகிறத அவங்க சொல்கிறாங்க. வென் வி ரீட் ஹிஸ்ட்ரி இட் டெவலப்ஸ் விஸ்டம், எப்போ நம்ம வரலாறு படிக்கிறோமோ அப்போயே வந்து நம்மளோட அறிவு வந்து மேம்படும் அப்படின்றாங்க. வென் வி ரீட் பொயட்ரி இட் டெவலப்ஸ் இமேஜினேட்டிவ், எப்போ வந்து நம்ம பொயட்ரியை படிக்கிறோமோ அப்போது நம்மளுக்கு இமேஜினேட்டிவ் பவர் வந்து அதிகமாகும். When we read mathematics, it develops acute subtlety. Subtlety அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கம், அதாவது எப்போ நம்ம கணக்கு பார்க்குறோமோ நுணுக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். When we read philosophy, it develops deep thoughts. எப்போ வந்து நம்ம தத்துவம் படிக்கிறோமோ அப்போயே ஆழ்ந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். When we read moral philosophy, it develops gravity. எப்போ வந்து moral philosophy படிக்கிறோமோ அப்போயே கிராவிட்டியை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விட், அதாவது புத்திசாலித்தனன்றது இல்லை புத்திசாலின்றது இல்லை அறிவுன்றது இஸ் காட் கிவன் கிஃப்ட். ஓகேங்களா. விட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. இட்ஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரிபடி, இது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹவவர் இட் கேன் பி ஷார்பன் பை செலக்டிவ் ஸ்டடி, அது எப்போ வந்து அது கூர்மைப்படுத்தப்படுது அப்படின்னா செலக்டிவ் ஸ்டடீஸ் மூலியமாக தான். This is akin to the way certain weakness of the human body are cured by appropriate physical exercise. அதாவது உடம்புல வரக்கூடிய இல்லை வீக்னஸாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சில ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலியமாக க்யூர் ஆகுது. அதை தான் அவர் சொல்கிறாரு, பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு பவுலிங் வந்து யூஸ் ஆகும். ஷூட்டிங் இஸ் ஃபார் த லங்ஸ் அண்டு பிரெஸ்ட். ஓகேங்களா. ஷூட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸுக்கும் பிரெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வீக்னஸை ஃபுல்லாக சரிப்படுத்தும். ஜென்டில் வாக்கிங் ஃபார் ஸ்டொமக் அப்படின்னா நார்மலாக நம்ம நடந்து போகிறது நம்மளோட வயிற்று பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிப்படுத்தும், வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணோம். ரைடிங் ஃபார் த ஹெட், அதாவது ரைடிங் பண்ணும்போது தலைக்கு நம்மளுக்கு வலிமை ஏற்படுத்தும். அண்ட் லைக் தே க்யூர் மெனி எயில்மெண்ட்ஸு, அதே போல் பல குறைபாடுகளுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அது சரிப்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க முடியும். ஸ்டடி ஆஃப் லா இஸ் த பெஸ்ட் கைடன்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி, அதாவது மனிதனுக்கு மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னா லா படிக்கிறது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அதை நான் ரீகரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.